இளைஞர்களின் உள்ளத்தில் பொங்கும் சின்னம் குக்கர். இளைஞர்களின் வாழ்வுதனை முன்னேறச் செய்யும் சின்னம் குக்கர். இல்லத்தரசிகளின் உள்ளத்தில் பொங்கும் சின்னம் குக்கர். மரியாதைக்கு உரிய நமது தாமரை பாக்கத்தை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, பூந்தமல்லி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளரான அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பேசிட்டு வர இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சரியான வாய்ப்பாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மக்களாட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு நீங்கள் வாய்க்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில திமுகவினருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. வீட்டிலே தனியாக இருப்பதற்கு பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, சிறு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, கல்லூரி செல்கின்ற மாணவிகளுக்கும் பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கும் கூட இங்கே பாதுகாப்பில்லை, பள்ளி செல்கின்ற மாணவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. காரணம், எங்கும் கஞ்சா விற்பனை, எங்குமே போதை மருந்துகள் புழக்கம், மாணவர் சமுதாயத்தை குறிவைத்து இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன. வீட்டிலே உள்ள தாய்மார்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளையும் சரி வெளியிலே அனுப்ப, பள்ளிக்கு அனுப்ப, கல்லூரிக்கு அனுப்ப, வேலைக்கு அனுப்ப அஞ்சுகின்ற சூழ்நிலை. வெளியிலே செல்கின்ற மகன் பத்திரமாக திரும்புவானா என்று அஞ்சுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சேட்டு கிடைக்கிறது. எங்கும் கூலிப்படை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் விரக்தியிலே போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற ஒரு தவறான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம், இங்கே சட்ட ஒழுங்கை பராமரிக்காத ஒரு குடும்பத்தின் பிடியிலே இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கி தவிக்கிறது. இன்றைக்கு போராடாத வர்க்கமே இல்லை என்கலாம். தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், நெசவாளர்கள் போராடுகிறார்கள், அனைத்து துறை ஊழியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு போராடுகின்ற சூழ்நிலை. துப்புரவு தொழிலாளர்கள் கூட இன்றைக்கு சென்னையிலே தங்கள் பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும், தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் என்று போராடுகிறார்கள். செவிலியர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு சென்னை என்பதே ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. தமிழ்நாடு இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் எப்பொழுது தேர்தல் வரும், ஏப்ரல் 23க்காக காத்திருக்கின்ற சூழ்நிலை. இதற்கு முன்பு இது போன்ற ஒரு கொடிய ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, காட்டாட்சி இல்லை என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து போயிருக்கிறது. அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக நிர்வாகிகளும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டத்தை தங்கள் கையிலே எடுத்து கொண்டு ஆடுகிறார்கள்.
பள்ளிக்கு செல்கின்ற பெண்ணுக்கு கொடுமை என்றால் அதிலே ஒரு திமுக நிர்வாகி, விமானத்திலே இருக்கின்ற பணிப்பெண்ணுக்கும் ஒரு திமுக நிர்வாகியால் கொள்ளை, பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். பல கொலைகள் நடைபெறுகின்றன. இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளிலே இதுவரை 8000 கொலைகள் தமிழ்நாட்டிலே பதிவாகி இருக்கின்றது. காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு இல்லை என்கிற நிலை தமிழ்நாட்டிலே நிலவுகிறது. இந்த ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர, மீண்டும் தமிழ்நாட்டிலே மக்களாட்சியை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்துவிடார்கள். கோரிக்கை எது இருக்கா? நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்கள் தாமரை, நான் வாசிக்கின்றேன். தாமரைப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் சீர் செய்து தரப்படும். நீண்ட காலமாக கிடப்பில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை பணிகள் விரைவில் செயல்படுத்தப்பட்டு பணிமனை திறக்கப்படும். சாலையோர வியாபாரிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு விற்பனை கூடங்கள் அமைத்து தரப்படும். திருவள்ளூர் ஒன்றிய பகுதியிலே கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை குறைக்க காவல்துறை அதிகாரிகள் சரியாக நடத்தப்படுவார்கள். மேலக்கொண்டையூர் ஊராட்சியில பெரியார் நகர் பகுதியில் உள்ள 150 குடும்பங்களுக்கு அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வீட்டுமனை பட்டா உடனடியாக வழங்கப்படும். புலியூர் ஊராட்சியில் அடிப்படை வசதியான சாலை வசதி, குடிநீர் வசதி உடனடியாக செய்து தரப்படும். இதுபோன்ற உங்கள் பகுதியின் கோரிக்கைகளை அறிந்து வைத்திருப்பவர் உங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஏழுமலை அவர்கள். 2016 அம்மா அவர்களால் இங்கே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர். தனது பதவியை, எம்எல்ஏ பதவியை எனக்காக துறந்தவர் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக மீண்டும் வேட்பாளராக வந்திருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களை இந்த முறை நீங்கள் வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க உதவி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் தலைமையிலே உருவாவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து ஏழுமலை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். இன்றைக்கு இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில நமது தாமரைப்பாக்கம் பகுதியில நமது வேட்பாளரின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லாபுரம் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் திரு அம்மணி மகேந்திரன் அவர்களுக்கும், இளைஞரணியின் மாநில துணை செயலாளர் திரு குழந்தைவேல் அவர்களுக்கும், பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் திரு அருள்தாஸ் அவர்களுக்கும், சத்யானந்தம் அவர்களுக்கும், பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் திரு மணிமாறன், திரு தேவராஜ், திரு புஷ்பராஜ், திரு தங்கராஜ் அவர்களுக்கும், புரட்சி பாரதத்தை சேர்ந்த திரு மெர்லின் அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகளுக்கும், நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும், திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கும், திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் அவர்களுக்கும், மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் சார்லஸ் இன்பசீலன் அவர்களுக்கும், இந்த பூந்தமல்லி தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் கரிகாலன் அவர்களுக்கும், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் சங்கர்ராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் குக்கர் சின்னம், அதுபோல இபிஎஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் குக்கர் சின்னம், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வெற்றி சின்னம் குக்கர் சின்னம், நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் ஆதரவை பெற்ற வெற்றி சின்னம் நமது குக்கர் சின்னம். உங்களது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதுபோல
திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.